ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முட்டைக்கோஸ் வடை. இந்த முட்டைக்கோஸ் வடை வந்து டீ டைம் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்காக நம்ம பருப்பு எதுவும் ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நினச்ச உடனே டக்குன்னு இதை செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் வடை அட்டகாசமாக இருக்குங்க. இந்த முட்டைக்கோஸ் வடை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? மேலே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்குது. பார்க்கும்போதே நமக்கு ஃபீல் ஆகுது இல்லைங்களா? இந்த முட்டைக்கோஸ் வடை எப்படி இருக்குன்னு உடச்சி பார்க்கலாமா? எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கு பாருங்கள். உள்ளே நல்லா இந்த முட்டைக்கோசெல்லாம் நல்லா வெந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அருமையான முட்டைக்கோஸ் வடை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ கிளப்பி பார்க்கலாமா? முட்டைக்கோஸ் வடை செய்கிறதுக்கு முதல்ல முட்டைக்கோஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சீவி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்படி பெசரி வச்சிட்டோம்னா நமக்கு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெளில வந்துடும். நமக்கு இந்த வடை செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டைக்கோஸை நல்லா உப்புலாம் போட்டு பெசரி வச்சாச்சு. அடுத்தது பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, சீரகம் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. அடுத்தது பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு, கடலை மாவு 1/2 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு. இதில் 1 கப்பு கடலை மாவு எடுத்தோம்னா அரிசி மாவு 1/2 கப்பு எடுத்தால் போதும். அடுத்தது ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மிளகாய் பொடி. இப்போ நம்ம உப்பு போட்டு நம்ம இந்த முட்டைக்கோஸை நம்ம பெசரி வச்சுருக்கோம்ல, அதில் இருக்கிற தண்ணி இதுக்கு போதும். தேவைப்பட்டால் தான் சேர்த்துக்கணும். இப்போ பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கணும், இல்லைன்னா அப்படியே தட்டி போட்டாலே போதும். அப்படி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இதை கலந்துக்கிறேன். நம்ம கையில் வடையை தட்டி போடுற அளவுக்கு நமக்கு இந்த முட்டைக்கோஸ் வடைக்கு நம்ம மாவு இருக்கணும். அந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வடையை தட்டி போடுற அளவுக்கு நமக்கு இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா நமக்கு வடை தட்டை வருமானு பார்த்து தெரியும். இந்த மாதிரி பதம் வரும்போது நம்ம தண்ணி சேர்க்குறது நிப்பாட்டிடலாம். இதுவே கரெக்டாக இருக்கும். உப்பு தேவைப்பட்டால் செக் பண்ணிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு நான் இப்போ போட்டது கரெக்டாக இருந்துச்சு. நம்மளுடைய முட்டைக்கோஸ் வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடை ஷேப்பில் தட்டி நம்ம ரெடியாக இப்படி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் நம்ம டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த முட்டைக்கோஸோட வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதுக்காக நம்ம மாவு ஊற வைக்கணும் அப்படின்லாம் எதுவும் தேவையில்லை. நினச்ச உடனே டக்குன்னு இந்த முட்டைக்கோஸ் வச்சு நம்ம வடை செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியானதுங்க இது. இதே மாதிரி எல்லா வடையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். முட்டைக்கோஸ் வடை மாவை நம்ம அழகாக வடை மாதிரி தட்டி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ வானிலை எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு. இப்போ எண்ணெய் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச வடைகளை ஒன்றுனா சேர்த்துக்கலாம். இப்போ 2 பக்கம் மாற்றி மாற்றி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த வடை நினச்ச உடனே நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதும் கூட. இந்த வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. நமக்கு இதில் சீரகம்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி 2 பக்கமும் பொன்னிறமாக பொரியிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்கிற அந்த முட்டைக்கோஸெல்லாம் நல்லா வேகும். இல்லைன்னா பச்சை வடை அடிக்கும். அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நிதானமாக பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் வடை. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வடை. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இப்போ கலர் மாறின நம்மளுடைய முட்டைக்கோஸ் வடைகளை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்படி எண்ணெய்லாம் நல்லா வடிச்சிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய அருமையான முட்டைக்கோஸ் வடை ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம எடுத்த இந்த முட்டைக்கோஸ் அளவுக்கு கிட்டத்தட்ட 13 வடை வந்துச்சுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த முட்டைக்கோஸ் வடை பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.